Hello, good morning. So I think I am audible. நீங்க இப்போ கூட request to speak கொடுக்கலாம். ஸ்டார்டிங் வேணும்னா இன்டராக்ட் பண்றதுக்கு. ஒரு 2-3 minutes இன்டராக்ட் பண்ணிட்டு ஆடியோ எப்படி கேக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். So there is a request to speak option. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் எனேபிள் பண்ணுவேன். ரஞ்சித், பிரியங்கா, ஷர்லின், ரேவந்த், லோகன் 5 பேர் இருக்கீங்க. பட் அட்டெண்டீஸ்ல 6 பேர் இருக்கு. ஓகே, சந்தியா. ரஞ்சித் அண்ட் பிரியங்கா உங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றேன். உங்களுக்கு மைக்ரோஃபோன் எனேபிள் ஆச்சுன்னா நீங்க பேசலாம். ஸோ நம்ம இப்போ காலேஜ் படி அஃபிஷியலாக 3rd செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ 3rd செம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 தியரி சப்ஜெக்ட், ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், செமினார், அஸ் வெல் அஸ் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா 1 year ப்ராஜெக்ட், phase 1 அண்ட் phase 2. ஸோ இந்த 1 year ப்ராஜெக்டில் எப்படி இருக்கும்னா 3rd செமஸ்டரில் யூ வில் டூ த ரிசர்ச் ஒர்க் அபவுட் லிட்ரேச்சர் ரிவ்யூ, ஜேர்னல்ஸ் கலெக்ட் பண்ணி பேப்பர்ஸ்லேருந்து தியரி நிறைய படிச்சு you need to identify the objectives on what you're going to do and select what topic you're going to do. ஏன்னா அது பண்ணுறதுக்கே டைம் ஆகும். இப்போ நீங்கள் யூஜி லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது யூஜி லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அப்போது சிம்பிளாக இருக்கும், ஒரு செமஸ்டர்லேயே முடிச்சிருவீங்க. பிஜி லெவலில் யூ நீட் டு டேக் 2 semesters to complete a project. ஸோ அதை ஒன்று பார்த்துக்கணும். phase 1 பற்றி டீட்டெயிலாக அதோட செஷனில் பேசணும். கம்மிங் பேக் டு தியரி, 3 தியரியில் ஒன்று வந்து கம்பல்சரி. ஓகே, ரஞ்சித் entered the room. ரஞ்சித் மைக்ரோஃபோன் செக் பண்ணிக்கிட்டா என்கிட்ட பேசணும். கேக்குது சார். ஓகே, நீ பேசுறதும் இப்போ தான் கேட்குது. இப்போ நம்ம 2 பேர் பேசுறதும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட்கும். ஓகே சார். ஓகேவா? ஸோ இதுக்கு டெஸ்ட்டுக்காக தான் இப்போ கூப்பிட்டுருங்க. இந்த மாதிரி எப்பப்போ வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் ஸ்பீக் டவுட்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம லைவாக இன்டராக்ட் பண்ணிக்கலாம் டாபிக். ஓகே, இப்போ நான் ஒன்று டெம்பரரியாக மியூட் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 3 தியரி டாபிக் இருக்கு, 3 தியரி சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் அஷூரன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், தட் இஸ் நாட் எலெக்டிவ், அது கம்பல்சரி. மற்றபடி 2 எலெக்டிவ் சப்ஜெக்டில் ஒன்று வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் ப்ராஜெக்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் டீன் சார் எடுப்பார், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் எடுக்கிறேன். குவாலிட்டி கண்ட்ரோல் வில் பி ஷேர்ட் பை மீ அண்ட் பரத் சார். அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் 5 யூனிட்டுமே தியரி தான். அதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஏன் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் ரிசோர்ஸ் பிளானிங், செகண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட், தேர்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் லெவலிங். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஏபிள் டு நோ தீஸ் டெக்னிக்ஸ். அதாவது நமக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் தெரியணுமோ அதெல்லாம் தான் யூனிட் பேராக ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை ரிசோர்ஸ் வாட் வி மீன், என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அதுக்கும் நம்ம சப்ஜெக்ட்லேயே ஆன்சர் இருக்கு. லேபர், ரஞ்சித்,
ரஞ்சித், நீங்க வந்து அது செட்டிங்ஸ் டெஸ்ட் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் லேபர். அதெல்லாம் நம்ம ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டர்லாம் வரும். நம்ம ஐஎஸ் கோர்ஸ் பார்த்தோம்னா வெறும் ஸ்ட்ரக்சரல்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்லேயும் ரிலேட்டட் நிறைய ஐஎஸ் கோர்ஸ் இருக்கு. அது நம்ம டீட்டெயிலாக போக போக ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர், யூ நீட் டு நோ த ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஃபார் ஈச் கைண்ட் ஆஃப் ஒர்க். எவ்வளோ பண்ணுவாங்க, அதை வச்சா நம்ம பிளான் பண்ண முடியும். ஒரு ஆக்டிவிட்டியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் வருதுன்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். யூ வில் டேக் த விஓக்யூஸ். அதையும் லேபர் ரிக்குவயர்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் based on the productivity level, and there are many factors involved. You need to complete their activities within the stipulated duration. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பிளானிங் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிசோர்ஸ் லேபர். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸில் பர்டிகுலராக நீங்கள் கியூடியில் பார்த்துருப்பீங்க, இன்வென்ட்ரி சிஸ்டம்ஸ். அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இது. யூ நீட் டு ட்ராக் த சைக்கிள். சைக்கிள் வந்து எங்கே ஆரம்பிச்சு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, ரிசோர்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிவரி, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் த phases of individual. These are all the individual phases of the cycle. ஒரு பார்ட்லயும் என்ன ரோல் இருக்கு, அப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், செலெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஃபார் ரைட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் செலெக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்பீங்க. சேம் டாபிக் வில் பி ரிப்பீட்டட். எக்யூப்மெண்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம டைப் ஆஃப் ரிசோர்ஸில் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லேபர், செகண்ட் மெட்டீரியல்ஸ், அண்ட் தேர்ட் எக்யூப்மெண்ட். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் 3 பார்த்தா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, லேபர், மெட்டீரியல், எக்யூப்மெண்ட். பட் அடுத்து வந்து டைம். ஸோ த ஃபேக்டர் எவ்வளோ தூரம் ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ் இண்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ வி கேன் நோ தட். ஸோ நமக்கு தெரியும் பேசிக்காக எந்த ஒரு ப்ராஜெக்ட்லேயும் டைம் வந்து பீரியடிக்கல் கம்ப்ளீஷனுக்குள்ளே முடிச்சு கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே சக்ஸஸ் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் த லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் காஸ்ட், கேஷ் ஃப்ளோ, மணி இன்வால்வ்ட் த்ரூஅவுட் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஷார்ட்டேஜஸை எப்படி அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி யூனிட் 1ல கூட பார்க்கலாம். த லாஸ்ட் யூனிட் 5 இஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் லெவலிங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்க்குறோம், இந்த 5 டைப் ஆஃப் ரிசோர்ஸ், லேபர், மெட்டீரியல், எக்யூப்மெண்ட், டைம் அண்ட் காஸ்ட், இது 5ஐயும் எப்படி பிளான் பண்ணிக்கணும்னு பார்க்குறோம். அண்ட் யூனிட் 2, 3, 4ல அதோட இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த லாஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ல படித்த விஷயங்களை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறோம். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், 5 ரிசோர்ஸுமே. For example, we are scheduling the project based on activities. We are allocating the cost for individual activity based on the tenders, agreements, and we have to allocate the resource involved, labor, material, equipment, according to the schedules. So நம்ம எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், இந்த 5க்குள்ள எந்த ரிசோர்ஸ் ஃபேக்டருக்கு ப்ரையாரிட்டி அதிகம் கொடுக்குறோம், எதுக்கு கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதுதான் லாஸ்ட்ல யூனிட் 5. ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேனா நீங்கள் சாட்ல சொல்லலாம், நம்ம டாபிக் ப்ரொசீட் பண்ணலாம் யூனிட் 1க்கு. சிலபஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு சாட்ல சொல்லுங்க. ரஞ்சித், யூ கேன் ஆன் யுவர் மைக்ரோஃபோன் அண்ட் பேசலாம், ஏதாவது கிளாரிஃபிகேஷன். நோ சார், டவுட் இல்லை, போகலாம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டாபிக் பார்க்குறோம். எக்ஸாம்பிள், ஏன்னா நமக்கு 5 யூனிட்ல ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம 5 யூனிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 5 டைப் ஆஃப் ரிசோர்ஸ் பத்தி எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். எந்த ஒரு கொஸ்டினும் எந்த ஒரு டைப் ஆஃப் ரிசோர்ஸ் பற்றியும் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க்ட் இன் யூனிட் 1. ஸோ இன்னைக்கு மார்னிங் செஷன், மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல ஒன்று 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அபவுட் டைம் ஷெட்யூல் பிளானிங் அண்ட் லேபர் பிளானிங் நம்ம மார்னிங் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆஃப்டர்நூன் இருக்கக்கூடிய கிளாஸ் செஷன் 110 கிளாஸ் செஷன்ல வி வில் வெரி டீடைல், ரொம்ப டீட்டெயிலாக ஒரு டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் நெட்வொர்க் ப்ராஜெக்ட் கிராஷிங். So in afternoon class, we will know how time and the cost are interrelated in a critical path network. இந்த டைம் காஸ்ட்டையும் இது 2 ஃபேக்டர்ல எதை காம்ப்ரமைஸ் பண்ண போறோம், இல்லை எந்த ஃபேக்டருக்காக எந்த ஃபேக்டரை காம்ப்ரமைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் ப்ராப்ளம் வரவும் சான்சஸ் இருக்கு, வெரி ஃபியூ சான்ஸ். ஓகே, ஸோ நவ் வி ஸ்டார்ட் வித் சம் பேசிக்ஸ் ஆன் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிளானிங்ல பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த சைக்கிள். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய ரிசோர்சஸ் ஆக்டிவிட்டி, நிறைய ரிசோர்ஸ் பிளானிங்ல தெர் ஆர் மல்டிபிள் சைக்கிள்ஸ் இன்வால்வ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது பிஎம்சி, இதுதான் வந்து பிஎம்சி சைக்கிள்னு சொல்லுவாங்க. பிளான், மானிட்டர் அண்ட் கண்ட்ரோல். இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை மட்டும் நீங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பிஎம்சி சைக்கிள், ரைட் சைடில் இருக்கிற சைக்கிள். அண்ட் இட் இஸ் சம்டைம்ஸ் ஆல்சோ கால்ட் பிடிசிஏ சைக்கிள். ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும், எதர் பிஎம்சி ஆர் பிடிசிஏ. ரெண்டு சைக்கிளுமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் பிளான், தென் மானிட்டர், தென் கண்ட்ரோல். இதுக்கு ரிலேட்டட் ஐஎஸ் கோட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னே கைட்லைன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பிளானிங் ஃபேஸில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், மானிட்டரிங் ஃபேஸ் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், கண்ட்ரோலில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ், இது டீட்டெயிலாக ஐஎஸ் கோட்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸோ அந்த ஒரு பிடிசிஏ சைக்கிள் சொன்னோம் இல்லையா, அது ஒன்னொன்றுக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது ஒரு ஐட்ரேஷன் ப்ராசஸ் மாதிரி வியூ பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம ஒரு ஷெடியூல் போடுவோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, பட் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ராஜெக்ட் அகெயின் வி வில் டூ மல்டிபிள் ரிவிஷன்ஸ். ஆர் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல கூட பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஷெடியூல் இருக்கும், பட் அட் த மிடில் ஆஃப் த ஃபேஸ் வி வில் அகெயின் ரிவைஸ் த ஷெடியூல்ஸ் பிகாஸ் we are executing the project and also we are monitoring, we are gathering actual project progress. அதை பேஸ் பண்ணி we can evaluate and come to a revision plan for the future in the same project. இந்த லாஸ்ட் பார்த்தோம்னா control or act. Based on the monitoring progress, என்ன decisions எடுக்கிறோம், what changes we are doing in the organization level or at the site level அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் ஒன், கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது ப்ராஜெக்ட்ல. ஸோ தீஸ் ஆர் த சீக்வன்சஸ். இது நார்மலாக எப்படி ஒரு சிபிஎம் பார்த்து கிரியேட் பண்ணுறோமோ அதே ஃப்ளோவில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. யூ ஹேவ் டு டிஃபைன் ஆக்டிவிட்டிஸ் சீக்வன்ஸ் அக்கார்டிங் டு லாஜிக், ரிசோர்சஸ் எக்ஸெட்ரா. அந்த ஆக்டிவிட்டி ரிசோர்ஸ் எஸ்டிமேஷன், இதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கு கிளாஸில். எப்படி வந்து ஒரு சிபிஎம் பார்த்து நீங்கள் தனியாக பார்த்துருப்பீங்க இது வரைக்கும், பட் லேபர் ஓரியன்டா ஒரு ரிசோர்ஸ் ஓரியன்டா, அதாவது ஜென்ரலாக ரிசோர்ஸ் ஓரியன்டா நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் ஒரு சிபிஎம் பார்த்து ஒரு நெட்வொர்க்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் டியூரேஷன் எஸ்டிமேட்டிங், ஷெடியூல் டெவலப்மெண்ட் அண்ட் ஷெடியூல் கண்ட்ரோல்.
So project made of activities, we need to identify the activities and sequence it. Okay. The next one நம்ம பார்க்கலாம். Some tools for time management. ஸோ பேசிக்காக நம்ம பிளானிங்கில் ஷெடியூலிங் பேஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பர்சனல் விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணுறோம்னா என்ன பண்ணலாம், நார்மலாக டைரியில் எழுதியிருப்போம், இல்லை கேலண்டரில் ஆப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது நம்ம பண்ண வேண்டியது, டு டூ லிஸ்ட்லாம் போட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ அது பேசிக் டூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம கன்வென்ஷனல் பார் சார்ட் ஆர் கேன் சார்ட் அண்ட் அனதர் ஒன் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். Critical path method கூடவே நம்ம we can also say PERT, program evaluation and review technique. So these two are somewhat similar. Based on the complexity of the project, we say it is either critical path method or PERT. ஏன்னா PERTல வந்து we cannot be certain of the duration. அதனால தான் அங்கே ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக் அண்ட் மோஸ்ட் லைக்லி டைம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் சம்டைம்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ டிசைடட் பை ப்ராக்டிசிங் மாண்டே கார்லோ சிமுலேஷன். ஸோ இந்த டாபிக் ஆல்ரெடி சிஎஸ்சிபியில் பார்த்துருக்கோம் இல்லையா, சிமுலேஷன்ஸ். நமக்கு எதுவுமே சர்டனாக இல்லை ஒரு ப்ராசஸ் பற்றி அப்படின்னா இட் இஸ் அ டைம் ஓரியன்ட் பிஹேவியர். எனி ஆக்டிவிட்டீஸ் இந்த ரியல் வேர்ல்ட் சிஸ்டம் கேன் பி கம்பேர்ட் வித் டைம் ஓரியன்ட் பிஹேவியர் அட் டைம் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் t equal to 0. இட் இஸ் மாண்டே கார்லோ. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், லிஸ்ட் டு டூ, கேலண்டர் டூல்ஸ் அண்ட் பேசிக் திங்ஸ். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் WBS ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் பேக்கேஜ் வைஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்ல we can select or break down a single project into multiple activities. The next நம்ம கேன் சார்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால டைரக்டா லேபர் ஓரியன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, so now we look on resource scheduling. அதாவது பிளானிங் பேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது நமக்கு கன்வென்ஷனலாக தெரியும். ஒரு நெட்வொர்க் ப்ரிப்பேர் பண்ணுறது இட் இஸ் நத்திங் பட் டு ஃபில் அவுட் பேஸ் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு சார்ட் போட்டு வச்சோம்னா நமக்கு தெரியும் என்னென்ன வேணும். நெட்வொர்க் ஆக்டிவிட்டி ரிலேஷன்ஸ், தென் டியூரேஷன்ஸ், ரிசோர்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நீங்கள் முன்னாடி படிக்கும்போது இன்கார்பரேட் பண்ண மாட்டீங்க ரிசோர்ஸை. இப்போ நம்ம இன்கார்பரேட் பண்ணி சேர்த்து வச்சு படிக்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் நமக்கு இந்த ஃப்ளோட்டு, ஏர்லி ஸ்டார்ட் டைம், ப்ராஜெக்ட் டியூரேஷன், கிரிட்டிக்கல் பாத் இதெல்லாம் வந்து நார்மலாக கண்டுபிடிக்கிறோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம யூனிட் 5 டாபிக் இருக்குது பார்த்தீங்களே, ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் லெவலிங். அதை நம்ம இங்கே அவுட்புட்டாக கொண்டு வரலாம். ஸோ ஒன்லி வென் வி give the details of the resource at the planning stage, we can able to allocate and level the resources accordingly. அதான் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா என்னென்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குன்னு, அதை நம்ம ஒரு வாட்டி இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். மேன் பவர், மெட்டீரியல், மிஷின், மணி அண்ட் ஆல்சோ த டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இங்கே வந்து கன்சியூமபிள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ், பிகாஸ் ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. அது ஸ்கிராப்பாக வேணால் பண்ணலாம், பட் அதே என்ன சொல்கிறது, அதே அப்ஜெக்டிவ்க்கு நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால தான் சைட்டில் வி நீட் டு அவாய்டு மெட்டீரியல் வேஸ்டேஜஸ் டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ். ஏன்னா அதுக்கும் காஸ்ட் ஏறிக்கிட்டே போகும். ஏற்கனவே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்டில் மெட்டீரியல் ரேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு. டியூரிங் த லாக்டவுன் ஃபேஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து செக்டாரில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்ம மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ப்ராப்பராக பண்ணலன்னா த காஸ்ட் வில் கோ ஹை. அண்ட் சிமிலர்லி மேன் பவர், மிஷின், மணி அண்ட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ நமக்கே தெரியும் எந்தெந்த டைமில் எப்படி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் இருக்காதுன்ட்டு. ஸோ வி நீட் டு
be more flexible and so that we can able to complete or not go beyond the extension. That's the important. So influence of resources on schedule. நம்ம ஆல்ரெடி டிராயிங்ல பார்த்தோம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ரிசோர்ஸ் டெசிஷன்ஸ். ஸோ மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? We are ordering the quantities, we are storing it as inventory, and we are make sure the record is entered so that we can track. Also the very important factor is, ஒன்று நம்ம மெட்டீரியலுக்கு ஆல்ரெடி சொன்னது வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணணுன்ட்டு. ரெண்டாவது விஷயம் வந்து குவான்டிட்டி டிஸ்கவுண்ட். How we are able to identify the correct suppliers for our project so that we can avail discounts when we procure the materials for multiple sites at the same time. So இது ஒரு MNC ப்ராஜெக்ட்ல அப்ளிகபிளாக இருக்கும். கஸ்டம் எக்யூப்மெண்ட் ஆர்டரிங் அண்ட் டெலிவரி. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெட்டீரியலை வந்து ஒரு தனி ரிசோர்ஸை ஸ்டடி பண்ண மாட்டாங்க. they also consider materials along with equipment. Now most of the நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளோட கான்ட்ராக்டர்ஸ் they will procure the equipments. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, MS ஆக்சஸ்ல இந்த எக்யூப்மெண்ட் டேட்டா பேஸ்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கு ஆர்டரிங் அண்ட் டெலிவரி அண்ட் யூசேஜ் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நம்ம எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சுட்டு சும்மா வச்சுட்டோம்னா அதோட ரெண்டல் காஸ்ட் தான் அதிகமாகும். இட் வில் இன்க்ரீஸ் த ப்ராஜெக்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் மேன் பவர் பொறுத்த வரைக்கும் மொபிலைசேஷன். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறாங்க. அவங்க வந்து மெயினாக வந்து ஐடியலாக இருக்கக்கூடாது, அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டியூரிங் ஈச் பீரியட். எந்தெந்த ஃபேஸில் யாரை வந்து உள்ளே கொண்டு வரணும் சைட்டில் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சு வச்சு, அதுக்கேற்ற மாதிரி அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா. ஸோ ஒர்க், அதான் லாஸ்ட் பாயிண்ட், ஒர்க் பிளானிங் டியூரிங் நான் அவைலபிலிட்டி பீரியட். இப்போ அந்த டைமில் வாட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூ ஆர் கோயிங் டு சூஸ். அண்ட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆல்ரெடி சொல்லியாச்சு, அந்த அவைலபிலிட்டி அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். அண்ட் another one is it adaptable to the site. நம்ம சைட் ஓரியன்டட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்யூப்மெண்ட் காம்பேட்டபிளாக இருக்குமா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் கண்டிஷன்ஸ், தென் கெப்பாசிட்டி வந்து நம்ம அதிக குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்கவேட்டர் வாங்குகிறோம், எக்ஸ்கவேஷன் அதிகமாக பண்ண வேண்டிய இடத்துல லோ கெப்பாசிட்டி எக்ஸ்கவேட்டர் வாங்கினா என்ன ஆகும், அவர் டைம் வில் கோ ஆன் எக்ஸ்டெண்ட். நம்ம அந்த ப்ரொடக்டிவிட்டி லெவலை அச்சீவ் பண்ண முடியாது. அவர் கம்ப்ளீஷன் டைம் வில் கோ பியாண்ட் த ஸ்டிப்புலேட்டட் லிமிட். அது ஒரு ப்ராப்ளம். அதே போல் ஷேரிங் எக்யூப்மெண்ட் வித் அதர் சைட்ஸ். எப்படி மேன் பவர் மொபிலைசேஷனும் அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டையும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட்டுக்கு எப்படி குவிக்காக மொபிலைஸ் பண்ண முடியாதா, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நம்ம வாங்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கலாம், எந்த அளவுக்கு போர்ட்டபுளாக இருக்கு. அண்ட் மணி பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கிரெடிட் பிளானிங், ப்ராஜெக்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, டேக்ஸ் பிளானிங். இதெல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. அதோட செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், அதோட டெர்மினாலஜிஸ், அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட் அண்ட் ரிவ்யூ ஈச் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். லைக் எப்பப்பெல்லாம் நம்ம டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி தான். அண்ட் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ முக்கியமாக எப்படி ஸ்டடி பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கேன் சார்ட் போட்டிருக்காங்க. வித் ஆக்டிவிட்டி ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ், டியூரேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் சார். வி கேன் நார்மலாக நம்ம பார்த்தோம்னா ஃபார்வர்ட் பாஸ் பண்ணி பேக்வர்ட் பாஸ் பண்ணி ப்ராஜெக்ட் டியூரேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது டிஸ்பிளேயிங் த ரிசல்ட்ஸ் இந்த ஷெடியூல். ஸோ 2 விதமான ஷெடியூல்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். EST ஏர்லி ஸ்டார்ட் டைம் பேஸ் பண்ணி ஒரு ஷெடியூல், LST பேஸ் பண்ணி இன்னொரு ஷெடியூல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைலைட்டட் பண்ண இடத்துல, these dots signifies the float time available for the activity B. ஆக்டிவிட்டி பிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டியூரேஷன் எத்தனை டேஸ்ன்னு தெரியுது, கிராஃபிக்கலாகவே தெரியுது. Day 6லேருந்து Day 9, ஸோ 4 days இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆல்சோ ஹேவ்
2 days float time. ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. எப்படி நீங்க இந்த இஎஸ்டி எல்எஸ்டி கிராஃபுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த பிங்க் கலரா ஷேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதனால தான் இஎஸ்டிலையும் எல்எஸ்டிலையும் சேமா இருக்கு. பட் ப்ளூ கலரா இருக்கிறது நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. தட் இஸ் வை இன் இஎஸ்டி இட் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் எல்எஸ்டி இட் இஸ் டிஃபரெண்ட். கரெக்டா? இப்போ நம்ம வந்து லேட் ஸ்டார்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 11 டே தான் நம்ம ஆக்டிவிட்டி பி முடிக்கலாம் அக்கார்டிங் டு எல்எஸ்டி அண்ட் எல்எஃப்டி. But according to EST and EFT, you can start your activity B as early as at the start of day 6. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டு விதமான சார்ட்ஸில். அண்ட் இது ரிசோர்ஸ் லோடிங். ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் வாட் வி கோயிங் டு சி இன் யூனிட் 5. ஒன்ஸ் நம்ம மேன் பவர் இருக்கும் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்லைடில் ஆக்டிவிட்டியோட டியூரேஷன், அதாவது ஷெடியூலை வந்து நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்னா can able to see they have listed the manpower required for each activity on each day. So for all the activities, for all the days, the required manpower is 1. இது வந்து சேஞ்ச் ஆகலாம் depending on the quantity of work involved. அண்டு இதோட ஒரு கண்டினியூவேஷன் தான். யூஸ்வலாக நம்ம எப்போ ஒரு ரிசோர்ஸை இந்த மாதிரி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் உள்ள டேபிளாக போட்டு ரெப்ரசன்ட் பண்ணாலும் கியூமுலேட்டிவாக போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஏன் கியூமுலேட்டிவ் நல்லதுன்னா, ஒரு காலமாக பார்க்கும்போது ஒரு காலம்லையும் லாஸ்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் அட் தட் பர்டிகுலர் டே ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் மேன் பவர் ரிக்வயர்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். Since from the start of project till day 5 only activity is going on, so on each day only one labor is required. But the days 6, 7, 8, 9 இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா there are 2 parallel activities, activity B and C, and each activity require one manpower. So the total labor required on day 6 is 2 up to day 9. இந்த 4 நாள் வந்து நமக்கு 2 லேபர் தேவைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா ரிசோர்ஸையும் குமுலேட்டிவாக போட்டு வச்சுப்பாங்க ஷெடியூல் பண்ண. அப்போதான் நமக்கு அந்த அன்னைக்கு நாளுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வேற யாருக்கு வேணும்னாலும் ரிக்வெஸ்ட் ஸ்பீக் கொடுங்க. ரஞ்சித் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே ஓகே. அண்ட் ஒரு 1 minute 1 or 2 minutes வெயிட் பண்றேன். ரிக்வெஸ்ட் ஸ்பீக் கொடுங்க. உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் சைடில் உங்களுக்கு அந்த ஸ்பீக் பட்டன் இருக்கும் இல்லையா, ஒரு ஹேண்ட் சிம்பிள் வச்சு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரிக்வெஸ்ட் எனக்கு என் சைடில் அக்செப்ட் ஆகும், என் சைடில் டிஸ்பிளே ஆகும். ஸோ தென் ஐ ஏபிள் டு டிக். ரஞ்சனா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸில் கனெக்ட் ஆச்சுன்னா ரஞ்சித் மாதிரியே நீங்களும் வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அட் த மிடில் ஆஃப் த கிளாஸ். ஸோ 2 பேர் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். செக் வெதர் கனெக்ட் ஆகிறாங்களா. Okay, meantime I will go to the next slide. And the resource bar chart. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லையும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணணும்னு தான் சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இண்டிவிஜுவல் டேஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் லேபரோட பிளானிங். நெக்ஸ்ட் கியூமுலேட்டிவா டே வைஸா பிளான் பண்ணிக்கிறோம். The third stage we can able to generate the graph போடுறதுக்கு நமக்கு சிம்பிள். எல்லா டேட்டாவும் எக்ஸெல்லையோ இல்லை ஏதோ ஒரு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்லையோ பர்டிகுலரா
ஆட் பண்ணிட்டே போகலாம். அதை வச்சு யூ கேன் ஜெனரேட் கிராஃப். எஸ், இப்போ நிரஞ்சனா, யுவர் மைக்ரோஃபோன் இஸ் ஆன், நீங்க பேசலாம். ஷர்லின், நீங்களும் பேசுங்க. நோ டவுட் சார். ஓகே. அண்ட் இங்க வெபினார் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல பேரலா 4 பேர் இருக்கலாம் செஷன்ல. இப்போ நானு, ரஞ்சித், நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஓகே. இப்போ பேசுனது யாரு? நான் நிரஞ்சனா சார். ஓகே. ஷர்லின், நீங்களும் இன்டராக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மெயினா தியரியா பார்த்துட்டு இருக்கோங்கிறதுனால தான் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்காது. பட் ஆஃப்டர்நூன் செஷன்ல we will do one problematic approach based on time and cost. ஓகே. இப்போ உங்களை டெம்பரரியா எஜெக்ட் பண்றேன். அந்த ஓகே சார். ஹரிஹரன் ஒரு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்றேன். கனெக்ட் ஆச்சுன்னா பேசலாம். ஓகே. ஸோ இந்த ரிசோர்ஸ் பார் சார்ட் நம்ம பார்த்தாச்சு. நம்ம டேட்டா பேஸ்ல வந்து அப்படியே கிராஃப் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் எம்எஸ் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒன்ஸ் டேட்டா என்டர் பண்ண ரிசோர்ஸ் கிராஃப்ஸில் போயிட்டு யூ கேன் ஏபிள் டு சி எப்பப்பெல்லாம் ஓவர் அலோகேட் ஆயிருக்கு. இந்த ஓவர் அலோகேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, பேசிக்காக 2 டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம கிட்ட எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பர் எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு பிளம்பர் தான் அவைலபிளா இருக்காங்க. அந்த பிளம்பர் வந்து 4 ஆக்டிவிட்டிஸ்லயும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆக்டிவிட்டி A, B, C and D. ஓகேவா? இப்போ டே 1, டே 2 அப் டு டே 5 வரைக்கும் பிரச்சனை இல்லை. I can able to manage with that one plumber. But day 6, 7, 8, 9 இந்த 4 நாள் பார்த்தோம்னா they require 2 plumbers according to our schedules, but we have only one labor, one plumber available in the site. அதான் நம்மளோட ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எக்ஸ் ஆக்சஸ்ல வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஆக்சஸ்ல வில் ட்ரா த டேஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ல வில் give the number of resource and we will draw a horizontal line. இந்த ஹாரிசான்டல் லைன் எங்க வரைவாங்கன்னா, எவ்வளோ லிமிட் வரைக்கும் நம்மளால வந்து இந்த லேபர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, போர்டு யூஸ் பண்ணி. தெரியுதா இந்த ஹாரிசான்டல் லைன்? ஆர்எல்ஸ் இருங்க. இங்க இந்த ஹாரிசான்டல் லைன் மார்க் பண்றாங்க பாருங்க. That is nothing but we have only one number of labor available in the site. ஓகேவா? That is our resource constraint. Resource constraint is nothing but our maximum availability. அதான் மேல எழுதியிருக்காங்க. If we consider that there is a maximum availability of only one manpower அப்படின்னு சொல்லிட்டு, பட் அலோகேஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு எங்கெங்கெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டை தாண்டி மேக்ஸிமம் அவைலபிலிட்டியை தாண்டி அலோகேஷன் போதும், தட் இஸ் ஓவர் அலோகேஷன். ஸோ த ரெட் கலர் இண்டிகேட்ஸ் ஓவர் அலோகேஷன். இந்த ஓவர் அலோகேஷனுங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ சைட்டை பொறுத்த வரைக்கும். அதை ஓவர் கம் பண்ணோம்னா we have some steps involved. ஓகே. ஹரிஹரன் இஸ் என்டர்ட் த லைவ் ரூம். இருங்க, பேசுறாங்களான்னு பார்ப்போம். எஸ் ஹரிஹரன். எஸ் சார். ஓகே, சொல்லுங்க. வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார், நோ சார். கிளியரா தெரியுதா? எஸ் சார். ஆடியோலாம் ஓகேவா? ஓகே. ஓகே, மியூட்ல வைக்கிறேன் ஒன்று இப்போ. ஓகே. இல்லை நீ வேணா கூட மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதான் மீனிங் இதுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம் ஓவர் அலோகேஷன்.
நெக்ஸ்ட் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் வச்சு இதில் EST, LST வச்சு நம்ம we can generate 2 types of graph as earlier, EST graph, LST graph, and identify the critical activities and also include the labor requirements on each activity, and next we can calculate the cumulative numbers at the bottom, and அதை வச்சு you can generate a bar graph. இந்த பார் கிராஃபை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அலோகேஷன் மட்டும்தான் போட்டிருக்கோமே தவிர லைன்ல உள்ள இருக்கிறவங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஹரிஹரன் இன்டராக்ட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்றீங்களா? ஷியோர்லி நான் இன்ஜெக்ட் பண்றேன். ரேவந்த் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன். ஸோ அதான் நம்ம இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா அலோகேஷன் மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற அந்த ஹாரிசான்டல் லைன் விச் மீன்ஸ் மேக்ஸிமம் அவைலபிலிட்டி எவ்வளோங்கிறது இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலை. அது பண்ணாதான் தெரியும். ஸோ கோட்டுக்கு கீழே வந்து நார்மல் அலோகேஷன், கோட்டுக்கு மேலே எக்ஸீட் ஆச்சுன்னா அலோகேஷன் எக்ஸீட் ஆச்சுன்னா தட் இஸ் ஓவர் அலோகேஷன். ஸோ யூ கேன் ஜெனரேட் த சேம் cumulative resource curve. அண்ட் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோல they have mentioned about the cost. Suppose if they consider a 250 rupees cost, 250 rupees cost, இந்த இடத்துல பாருங்க இந்த லாஸ்ட் ரோ உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்துருவோம் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. எப்படி நீங்க ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கு பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூம்ல periodically I will update the slides that we are interacting in the session classல. உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள லைவ்ல இருக்கவங்க ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுங்க. அதாவது நான் ஒயிட் போர்டு ஆன் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா நீங்க மொபைல்ல ஸ்க்ரீன் வச்சு கையில ஸ்க்ரீன் வச்சு ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே ஸ்கிரிபிள் ஆகும். ஸோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ண ட்ரை பண்ணேன், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு. ஆமா அததான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ ஆமாம். ஸோ பேரலாக நம்ம 2 கர்வ் போட்டுக்கலாம், லேபருக்கு அண்ட் அஸ் வெல் அஸ் மணி காஸ்ட் கர்வ். காஸ்ட் கர்வும் பார்த்தீங்கன்னா கியூமுலேட்டிவாக தான் இருக்கும். ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல நமக்கு இப்போ அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பீரியடிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அட் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் இந்த டோட்டல் கர்வ் எங்கே இருக்கோ, டோட்டல் கர்வ் எங்கே போய் முடியுதோ அங்கே தான் உங்களோட ப்ராஜெக்டோட காஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும் y ஆக்சஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தான் எக்ஸ் ஆக்சஸ்ல நீங்க பார்க்கும்போது எப்போ கம்ப்ளீட் பண்றோம்னு தெரியும், அண்டு ஒய் ஆக்சஸ்ல பார்க்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது 2 டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் ஆக்சஸ்ல டேஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ்ல காஸ்ட். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஐடியா அபவுட் த லேபர்ஸ். அது வரைக்கும் நீங்க இப்போ மீன் டைம் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க சாட்ல.
அண்டு பேரலாக நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் டே கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி ஜேர்னல்ஸ் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, எப்படி ரிசோர்ஸ் பிளானிங் ரிலேட்டடாக ஜேர்னல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது ஒரு டாபிக் பார்ப்போம், டைம் காஸ்ட் ட்ரேட் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் மெயினாக பார்த்தோன்னா 2 விதமான டியூரேஷன் எஸ்டிமேட் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட். First one will be duration driven estimate. Second one, resource driven estimate. ஸோ இது ரெண்டுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு குவிக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட் பொறுத்த வரைக்கும் we will know the duration first. அதுக்கப்புறமா we will able to find the required number of resources to complete the activity within the known duration. இப்போ எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி 5 நாள்ல முடிக்கணும், எவ்வளோ ரிசோர்ஸ் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் ஐ நீட் டு கம்ப்ளீட் இட் இன் 5 days. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் வி வில் ஹாவ் த டியூரேஷன் இன் அவர் ஹேண்ட், தென் வி வில் கோ இன் டு லுக் இன் டு த ஆக்டிவிட்டி டீட்டெயில்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிரிக் லேயிங்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் பிரிக்ஸ் லே பண்ணணும் அப்படிங்கிறது. அண்டு வி நீட் டு செக் த கோட்ஸ் அண்டு கெட் த ப்ரொடக்டிவிட்டி டேட்டா அப்ளைட் ஃபார் த சைட். இப்போ நம்ம கோடில் கூட ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், ஒரு லேபரும் எவ்வளோ ரேட் ஆஃப் ஒர்க் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்ம சைட் கண்டிஷனுக்கு அது ஒத்து வருமா வராதா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரொடக்டிவிட்டி ஃபேக்டர். அண்ட் தென் வி ஹாவ் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் பர்சன் ரிக்வயர்ட் டு கம்ப்ளீட் பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் ப்ரொடக்டிவிட்டி லெவல். இது டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட். ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னு தெரியல, டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட் based on the available duration, we are calculating the amount of resource required, number of labor required or number of equipments required. எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் டைப் ஆஃப் எஸ்டிமேட் என்னன்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட். இது அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு அப்படியே ஆப்போசிட். ரிசோர்ஸ் ட்ரிவன் அப்ரோச்சில் என்ன பண்ணுவாங்க, we will know about our maximum availability. எவ்வளோதான் நம்ம கிட்ட லேபர்ஸ் இருக்காங்க, ஸோ அதை டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு we can able to determine the amount of duration required to complete that activity. அப்படியே ஆப்போசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரே ஒரு லேபர் தான் இருந்தாங்கன்னா 10 daysல முடிக்க வேண்டிய ஆக்டிவிட்டி 10 daysல முடிப்பேன்னு நான் கால்குலேட் பண்ணுறேன், என்கிட்ட ஒரு லேபர் இருந்தா. இப்போ இதுவே என்கிட்ட 2 லேபர் இருந்தாங்கன்னா ஐ கேன் கம்ப்ளீட் த சேம் ஆக்டிவிட்டி இன் half of the duration, that is 5 days.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். That is resource driven estimate. Based on the level of resource that you know that you have, you can calculate the duration required to complete the activity. ரெண்டுலேயுமே பார்த்தோன்னா ஆக்டிவிட்டி தான் ஃபோக்கஸ், பட் எதை வச்சு நம்ம எதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டட். ஆஃப்டர்நூன் கிளாஸில் பார்க்கும்போது 110க்கு டேரக்டாக வில் சி அபவுட் டைம் காஸ்ட் ட்ரேட் ஆஃப், அதாவது நெட்வொர்க் கிராஷ்னு ஒரு ப்ராப்ளமேட்டிக் டாபிக் சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம டேரெக்டாக பார்ப்போம். அண்டு நீங்கள் ஸ்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்புகிறோன்னா the same slides can also be used, can also be viewed in IIT Madras video, NPTEL வீடியோவில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி we have taken the example. Okay, now we will go for a quick thing. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அது ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ நம்ம அந்த எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது இல்லையா, ஃபார் போத் டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட் அண்ட் ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட். எப்படி பார்த்தாலும் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ சைட் ஓரியன்டாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு செக் பண்ணுவோம். தென் வி கன்வெர்ட் தோஸ் ஆல் இன்டு அ சிங்கிள் ஃபேக்டர் அண்ட் calculate the number of crew required for the project based on the quantity of work required to be completed, and finally we'll get the activity duration. இதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். டைரெக்டாக எடுத்தவொடனே இந்த இப்போ நம்ம நார்மலாக ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் சொல்லுவாங்க, சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களாம் ஒரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்குக்கு டேரெக்டாக எவ்வளோ லேபர் போதும் அப்படின்னு சொல்லிடலாம். பட் அதை எப்படி பண்ணுறாங்க? த்ரூ அவங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம பிரித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது அந்த அப்ரோச். 1 by 1 கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம டைப் ஆஃப் எஸ்டிமேட் சொன்னோம் இல்லையா, 2 டியூரேஷன் ட்ரிவன் எஸ்டிமேட் ஃபர்ஸ்ட் டைப். இதில் நம்ம சொன்ன விஷயம் தான் அப்படியே அந்த ஃப்ளோ சார்ட்டில் அந்த சீக்வன்ஸ் படி இருக்கு பாருங்க. நம்மக்கிட்ட ஆக்டிவிட்டி டியூரேஷன் இருக்கு, we know the activity duration, and then based on the total quantity of work we will analyze the activity productivity, and then we convert based on the site conditions. Okay, we will calculate the factor productivity and the number of crew. This is duration driven estimate. The second one is, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு சாயில் எக்ஸ்கவேஷன் வந்து 2 நாளில் பண்ணணும் அப்படின்னா 1000 கியூமெக் ஆஃப் லோடு இருக்குது, அதை எடுக்கணும். ஸோ 2 daysல 1000 m3னா ஆப்வியஸ்லி வி நோ தட் பர் டே 500 m3 எடுக்கணும். அண்ட் if we work for 8 hours per day, then it is 62.5 cubic per hour. ஏன்னா 500 divided by 8 பண்ணால் 62.5. and we go for 2 number of options. இங்கே தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம். இந்த எஸ்டிமேட்டில் நம்ம எக்யூப்மெண்ட்டை லோடர் யூஸ் பண்ணி மண் எடுக்க போகிறோமா இல்லை மேனுவல் லேபரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பேக்கோ லோடர் யூஸ் பண்ணால் எத்தனை நாள் ஆகும், மேனுவல் லேபர் யூஸ் பண்ணால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ட்டு பேரலாக 2 விதமாக கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அட் எண்ட் வி நோ தட் மிஷின் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 நாளில் முடிக்கிறதுக்கு 2 மிஷின் தேவை, 2 எக்யூப்மெண்ட் தேவை. இதுவே 2 நாளில் லேபர்ஸை வச்சே கம்ப்ளீட் பண்ணணும் வித்தவுட் எக்யூப்மெண்ட் அப்படின்னா 32 க்ரூ தேவைப்படும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. எல்லாமே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். தென் ரிசோர்ஸ் ட்ரிவன் எஸ்டிமேட்.
இது அப்படியே ஆப்போசிட். First you will get the site conditions and factor productivity, and then you will get the activity productivity and divide it with the total quantity of work, so you will get the activity duration. இது அப்படியே ஆப்போசிட் அப்ரோச். ப்ரீவியஸா பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்றாங்க. ஓகே, there are more சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். The total quantity of work to be done is 600 m² bricklaying. Productivity, standard productivity is 200 meters square per day per crew. Total working time is 10 hours per day. So instead of 8 hours, we are இங்கே வந்து 10 hours கால்குலேட் பண்ணுறாங்க. ரெண்டு குரூ இருக்கு. அந்த ஒரு குரூலையும் ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 2 மேசன் 2 ஹெல்ப்பர். ஸோ ப்ரொடக்ஷன் இப்போ நமக்கு டியூரேஷன் தெரியணும்னா we need to know the total productivity involved. ஒரு நாளைக்கு சைட்டில் எவ்வளோ m² ஆஃப் பிரிக்ஸ் லே ஆகியிருக்கும் அப்படிங்கிற அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால டியூரேஷன் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் வாட் ப்ரொடக்ஷன் இஸ் நத்திங் பட் ப்ரொடக்டிவிட்டி இன்டூ நம்பர் ஆஃப் க்ரூ. இந்த ரெண்டு டேர்முக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி வேற, ப்ரொடக்ஷனுங்கிறது வேற. ப்ரொடக்டிவிட்டினா த ரேட் ஆஃப் ஒர்க், எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் த குவான்டிட்டி பர் டே. That is the total work. We are multiplying the number of crew. அதான் இந்த எக்ஸாம்பிள். ப்ரொடக்ஷனுக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் அதான் எக்ஸாம்பிள். நம்பர் ஆஃப் crew மல்டிப்ளை பண்ணால் அது ப்ரொடக்ஷன். தென் டியூரேஷன் பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் m² 600. அதில் ஒரு நாளும் 40 பண்ணோம்னா வில் கெட் ஆக்டிவிட்டி டியூரேஷன் 15 days. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி டீட்டெயிலாக இருக்கு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு we'll go for that problematic topic. so far ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இன்னைக்கு செஷன் கிளாஸ்ல பார்த்தது? ஸோ டோட்டலாக லைவ் 9 பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த செஷன். அட்டண்டன்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நேம்ஸ் ரீட் பண்ணிக்கிறேன் யார் யாருன்ட்டு. ரஞ்சித், ரேவந்த், ஹரிஹரன், லோகநாதன், மோனிகா, பிரியங்கா, சந்தியா, ஷர்லின், நிரஞ்சனா. 9 பேர் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே இதே லைவ் ரூமில் கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செகண்ட் ஹவர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும் அடுத்த கிளாஸ். நீங்கள் திருப்பி எக்ஸிட் பண்ணிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே லைன்லேயே இருக்கலாம் ஃபார் செகண்ட் கிளாஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் டீட்டெயில்ஸ். நீங்கள் போகாமல் அப்படியே லைன்லேயே இருங்க.
ஹலோ 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 ஓகே பரத். ஓகே பரத் சார். கேக்குதா? கேக்குது. நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ 9 பேர் இருக்காங்க, அட்டெண்டீஸ்ல பாத்துக்கோங்க. சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன எஜெக்ட் பண்ணிருங்க பரத். ஓகே. சார் அந்த எஜெக்ட் ஆப்ஷன் வந்து உங்க இதுல தான் இருக்கும், அது எனக்கு காட்டல. கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. உங்க அட்டெண்டன்ஸ் வந்து சாட்ல கொடுத்துருங்க. மூணு பேர் தான் கொடுத்துருக்கீங்க, மீதி பேர் என்னாச்சு? ஓகேம்மா, நான் கிளாஸ் போகலாம். வருதா? So this subject is quality control and assurance in construction. இந்த டாபிக், இந்த சப்ஜெக்ட்ல நம்ம குவாலிட்டி பற்றி தான் பேசணும். ஸோ எப்படி குவாலிட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது, எப்படி என்னென்ன மேனேஜ்மெண்ட் இல்லை என்ன கமிட்டி நம்ம வந்து குவாலிட்டியில் போடணும், எப்படி பிளான் பண்ணுறது, அதை பற்றி தான். ஸோ அதை பற்றி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி பற்றி தான். ஈஸி சப்ஜெக்ட் இது ஃபுல்லாக தியரி தான், இதில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டினா என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இதுக்கு எல்லா யூனிட்டுக்கும் எனக்கு நோட்ஸ் இருக்கு, அது வந்து நோட்ஸ் கூகுள் கிளாஸ், ஸோ அதை நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுறீங்க. நான் ஃபர்ஸ்ட் யூனிட் போகிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு, இதில் எப்படின்னா யூனிட் வைஸ் போகாமல் டாபிக் வைஸ் பண்ணால் ஸோ தட் அதில் வந்து கனெக்டட் இருக்கும். அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு, அந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சோடனே நான் வந்து குவாலிட்டி சர்க்கிள் பற்றி நான் பேசுவேன். குவாலிட்டி சர்க்கிள் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக அதை கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ குவாலிட்டி சர்க்கிளை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு நான் கிளாஸஸ் சொல்கிறேன். So the unit 1, quality management. Quality management for இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம், பிகாஸ் நம்ம அதை ரிலேட்டட் தான் படிக்கிறோம். ஸோ
So just to define the function and importance of construction quality and assurance, define the function and importance of contracted quality control. So the quality control யார்கிட்ட இருக்குன்னா கான்ட்ராக்ட் சைடில் தான் இருக்கணும். ஸோ தட் அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கா அந்த மாதிரி இருக்கும். அந்த கான்ட்ராக்டர்ஸ் எந்த சைட்னா ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஃபார் டிசைன் பில்ட் கான்ட்ராக்ட்ஸ். இந்த டிசைன் பில்டுங்கிறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் வரும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரெசிடென்ஷியல்ஸ் அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி வரும். And to provide the purpose of the project quality management plan, this document should be tailored to fit the particular project needs. So இது வந்து whole projectல இருக்கிற சில இது மட்டும்தான். இப்போ எப்படின்னா வந்து whole construction பண்றோம், பட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு சீக்வென்ஸ் இருக்கும், அந்த சீக்வென்ஸோட குவாலிட்டி என்ன அந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்டே குவாலிட்டியா இருக்குன்னா அதுக்குள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மிஸ்டேக்ஸும் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இது. Identify which projects, products, or the portion of the project life cycle that are covered by this plan and the overall quality objectives for this project. At the highest levels, quality management involves planning, doing, checking, and acting to improve project quality standards. The quality management splits into 3 process groups. அந்த ப்ராசஸ் கொண்டு வரதுக்கு 3 குரூப்பாக பிரிக்கும். அது யாருன்னா குவாலிட்டி பிளானிங், quality assurance and quality control. So the definitions na ipo nama paakrom. Ipo in the quality planning, quality assurance, quality control, the process interact with each other. Idu vandu or cycle, idu interrelated as well as with the process of the other knowledge areas. Each process involves an effort of one or more individual or group of individuals based on the need of the project. So yaar or effort romba mukkiyam vandu endha project porthu dhaan idhu எல்லாருக்குமே இதில் வந்து சான்சஸ். ஸோ இது ஒரு சைக்கிளே இதுதான். இது நம்மளுக்கு தெரியும். இந்த சைக்கிள் பிளான் ஃபர்ஸ்ட் எதுன்னு பிளான் பண்ணணுமோ அந்த பிளான் பண்ணுறதுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை ப்ராப்ளம் அண்ட் டெவலப் பிளான் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம எதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எதாவது ஒர்க் பண்ணுறப்போ ஏதாவது நமக்கு ஒரு மிஸ்டேக் ஆகுது அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வித் எக்கனாமிக் பேசிஸ். எக்கனாமிக்கலா இதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஏன்னா எப்படி வேணா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எக்கனாமிக்கலா எப்படி பண்ணணும்னு அதை வந்து நிறைய ப்ராசஸ்ல நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சுட்டு இது அதில் பெஸ்ட்ன்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டடி ஆர் செக். இப்போ அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் வந்து அசஸ் பண்றப்போ இது கரெக்டா போயிட்டு இருக்கா இல்லை வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இது ஆக்ட். ஸோ அந்த பார்த்துப்போ அப்போ கண்டினியூஸ் சைக்கிளா இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட். இது நம்ம பிளான்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா இதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் வந்து ஓனர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா நம்ம ஒரு ஓனருக்கு இல்லை ஒரு கான்ட்ராக்டருக்கு தான் பண்ணணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்மளால பண்ண முடியுமா, அந்த மெட்டீரியல்லாம் கரெக்டா நம்ம கிட்ட இருக்கா, இல்ல வேற எங்கேயோ வெளில இருந்து வாங்கணும்னா அது எவ்வளவு கிட்ட இருந்து வாங்க முடியுமா, கம்மியான காஸ்ட்ல இருந்து வாங்க முடியுமா, அதுதான் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சைட். அதுக்கப்புறம் அதை வந்து டிரான்சிட்டா மூவ்மெண்ட், அது எப்படி நம்ம இன் அண்ட் அவுட் மூவ் பண்ணி கொண்டு வரணும். வேற ஏதாவது டேமேஜ் ஆச்சு மெட்டீரியலுக்கு இல்லை ஏதாவது எக்யூப்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஆச்சுன்னா அப்போ அதை எப்படி நம்ம இந்த லாஸை வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டிஜென்சி மணின்னு வச்சோம், அந்த மணியை இதில் யூட்டிலைஸ் பண்ணணுமா, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோமா அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு சைக்கிள். நெக்ஸ்ட் இது டெஃபினிஷன்ஸ். வாட் இஸ் குவாலிட்டி பிளான்? It is to identify the quality standards are relevant to the project and determining how to satisfy them. So இந்த குவாலிட்டி பிளானிங்ல வந்து என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஸ் பர் ஐஎஸ்ஆ தான் இருக்கும். ஐஎஸ் கோட்ஸ் அதை வந்து ஒபே பண்ணியிருக்கோம், அது ஒபேவும் பண்ணணும், ப்ராஜெக்டையும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பிளானிங் இருக்கும். ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் is evaluating the overall project performance on a regular basis to provide a confidence that the project will satisfy the relevant quality standards. இப்போ நம்ம கொடுத்துருக்க குவாலிட்டியை இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது.
The primary function of the quality assurance is to obtain the completed construction that meets all contract requirements. Assurance is defined as a degree of certainty. இப்போ டிகிரி ஆஃப் சர்டனிட்டினா இருக்கும், அதுதான் நம்ம அந்த கிராஃப்ல போட்டுருக்கோம். நீங்கள் வந்து அந்த ப்ராபிலிஸ்டிக் கர்வ் இல்லை பீட்டா கர்வ்னு பார்க்குறப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வச்சு ஒரு கர்வ் போடுவாங்க. அந்த பெல் கர்வ்னு சொல்லுவாங்க. அந்த பெல் கர்வ்ல எவ்வளோ சர்டனிட்டியில் அது லையாக இருக்கு, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் ப்ராபிலிட்டி, எவ்வளோ ப்ராபிலிட்டி டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் வித் ஆல் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் சைட். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கிராஃப்லையும் பார்க்கணும். ஸ்டடி பை கிராஃப் அண்ட் ஸ்டடி பை ப்ராக்டிக்கல் ரெண்டுத்தையும் ஸ்டடி பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் மானிட்டரிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் results to determine if they comply with the relevant quality standards and identify ways to eliminate the causes of unsatisfactory performance. அதாவது வேற ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் சரியாமல் இருந்துச்சுன்னா இந்த குவாலிட்டி கண்ட்ரோல்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி. ஸோ இது எல்லாம் இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எப்படி வேணா கேட்கும். அதுவும் இல்லை டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸ் அப்படின்னு கேட்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இதை வந்து பிளானிங் அஷூரன்ஸ் கண்ட்ரோல் இதை வந்து மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ குவாலிட்டி பிளானிங்ல இன்புட்ஸ் நம்ம என்னென்ன இன்புட்லாம் கொடுப்போம், அதுக்கு ஒரு பாலிசி, அது வந்து பேப்பர் ஒர்க் இருக்கும். அந்த பாலிசி, அந்த பாலிசியில அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கோப் ஸ்டேட்மெண்ட்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவைப்படுது அதோட ஸ்டேட்மெண்ட் நம்பர், இது எல்லாமே பேப்பர் ஒர்க். அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றோமோ அதோட டிஸ்கிரிப்ஷன் வித் ஐஎஸ் கோட்ஸ் எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி அந்த பேப்பர்ல இருக்கு. அப்புறம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், வித் வாட் ரெகுலேஷன்ஸ். அப்புறம் அதர் ப்ராசஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ். இந்த பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். இது எப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கும், அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து அதுக்கு மேலே போகிறது எல்லாமே வேரியபிள் காஸ்ட். ஸோ அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் அதுக்கு மேலே போகிறது எல்லாமே கெயின். அப்போது அந்த வேரியபிள் காஸ்ட்டு நீங்கள் வந்து கெயின் ஆகுறீங்களா இல்லை லாஸ் ஆகுது, அதை நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும். வித் இந்த பேப்பர் ஒர்க்கை வச்சுட்டு இது நம்ம கெயின் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதா. அப்போது அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க், அதுதான் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் பெஞ்ச் மார்க். அப்புறம் ஃப்ளோ சார்ட்டிங், இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து இன் அண்ட் அவுட் கொண்டு போகணும். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போகிறப்போ இன்னொரு ப்ராஜெக்ட்க்கு அது டூல் தேவைப்படுதுன்னா அப்போ எந்த டைம்ல நீங்க வந்து அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சிபிஎம் பார்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து சிபிஎம் பார்ட் ப்ராஜெக்ட் டெக்னிக்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், டூல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எந்த டூல் எப்போ போகுது, எந்த டைம்ல போகணும், அந்த மாதிரி. டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இதுதான் இதுல ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதாவது இருக்கா. நெக்ஸ்ட் அவுட்புட்ஸ்ல நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். அவுட்புட்ல என்ன வரணும், எப்படின்னா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கோம், அது ஆப்ரேஷனல் டெஃபினிஷன்ஸ் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம், செக்லிஸ்ட் எதெல்லாம் முடிச்சிருக்கோம், கரெக்டான டைம்ல முடிச்சிருக்கோமா, ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆச்சா, இந்த மாதிரி அந்த அவுட்புட்ஸ்ல பார்க்கணும். அண்ட் இன்புட்ஸ் டு அதர் ப்ராசஸ். நெக்ஸ்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளான், ரிசல்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்ரேஷனல் டெஃபினிஷன்ஸ். அதே சேம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்ஸ் தான், அதை பற்றி தான் இதுலேயும் அஷூரன்ஸ்லேயும் இருக்கும். டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜினா குவாலிட்டி பிளானிங் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆடிட். இங்கே ஆடிட்டிங் பண்ணுறப்போ கரெக்டான வந்து ப்ராப்பரான பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து அது டேக்ஸ்லாம் கரெக்டாக கட்டியிருக்குமா. நெக்ஸ்ட் அவுட்புட் வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்கு, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல்ல பண்றப்போ இன்புட்டே என்னன்னா அதுதான் அவுட்புட்டா இருக்கும். ஏன்னா நம்ம கண்ட்ரோல் எப்போ பண்ணுவோம்னா எப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமோ, இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் என்னெல்லாம் மிஸ்டேக் வருதோ அப்பதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதை ஒர்க் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுல இருந்து வேற ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, ஐட்டம் வைஸ் ஆர் ஃபினான்ஷியல் வைஸ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளான், என்ன மாதிரி மேனேஜ் பண்ணலாம், வேற மாதிரி ஏதாவது மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி. இல்லை யாராச்சும் வந்து ஷஃபில் பண்ண முடியுமா, ஸோ தட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி. ஆப்ரேஷனல் டெஃபினேஷன்ஸ் அதே தான், செக்லிஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ இது பண்றப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அப்புறம் அந்த சார்ட்ஸ், கண்ட்ரோல் சார்ட்ஸ்னு ஒன்று இருக்கு,
அதாவது ப்ராடக்ட் வந்து கண்ட்ரோல்டா மூவ் ஆகுதா, இல்ல வந்து இப்போ இப்போ வந்து ஒரு மெஷின் எடுக்கிறோம், அந்த மெஷின் வந்து ஒரு இடத்துல வந்து ஒண்ணுதான் யூஸ் ஆகுதுன்னா நம்ம 2 எடுத்துட்டு போயிட்டோம். அப்போ அந்த 2 இடத்துக்கு போறதுல அதுல வந்து மெஷின் வேஸ்டேஜ் நிறைய ஆகும். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங், இப்போ அந்த சாம்பிளிங் தான் இந்த ப்ராப்ளஸ்டிக் கர்வ் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஃப்ளோ சார்ட் அண்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். ட்ரெண்ட் அனாலிசிஸ்னா என்னன்னா, நம்ம இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் நெக்ஸ்ட் அவுட்புட், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அக்செப்டன்ஸ் டிசிஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். அக்செப்டன்ஸ் டிசிஷன் இருக்கணும்னா நம்ம டாப் லெவல்ல போயிட்டு நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் வாங்கணும். ஸோ அவங்கள வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியுமா, இதுக்கு அப்டேட் ஆகலாம், இந்த அப்டேட் ஆனால் இந்த மணி வந்து கொஞ்சம் எக்கனாமிக்காக ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி ரீஒர்க் நிறைய நடக்காம பார்த்துக்கணும். இதுதான். ஸோ இதுதான் இது ஒரு மேப். ஸோ இந்த மாதிரி மேப்லாம் எழுதி அதுக்கப்புறம் அதை டிஃபைன் பண்ணுங்க. ஸோ தட் நல்லா கிடைக்கும். இதுல டெஃபினேஷன்ஸ் பார்த்தாச்சு. இதுல நான் முக்கியமா எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து குவாலிட்டி சர்க்கிள் தான். ஏதாவது டவுட் இருந்தால் ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக் கொடுங்க. இல்லை ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் சார், இந்த வேற மாதிரி எடுங்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ரிக்வெஸ்ட் டு ஸ்பீக் கொடுங்க. ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணி நான் பார்ப்பேன். எதுவும் இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்க்கு போகலாம். ஏதாவது சாட்ல ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. நான் கண்டினியூ பண்ணலாமா? இதுவும் சாட்ல கேட்குறேன். கண்டினியூ பண்ணலாம், கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் ஓகே. குவாலிட்டி சர்க்கிள் இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின். இந்த பார்ட் சில கேட்கலாம். Quality circle. So what is quality circle? It is a small group of employees who work in the same work area, meet at a periodic intervals to discuss work-related issues and to offer suggestions and ideas for improvements in production methods and quality control. So definition தெரியுது quality circle na enna. So the basic principle, employee participation in decision making and in problem solving improves the quality of work. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தது எல்லாமே வந்து டாப் லெவல் மேனேஜர்ஸ். இங்க குவாலிட்டி சர்க்கிள் என்ன பண்ணாங்க, இது எப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து இந்த சர்க்கிள்ல இருக்கணும். ஸோ தட் எம்ப்ளாயி சைட்ல இருந்து என்ன அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ தட் அப்போ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ஒன்றும் அதிகமாக அப்போ அவங்க தோணுச்சு. அதுக்காக அவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த குவாலிட்டி சர்க்கிள். ஸோ இது நிறைய இருக்கும் குவாலிட்டி சர்க்கிள். எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இந்த குவாலிட்டி சர்க்கிள் ஆகும் இருந்தால் தான். ஸோ தட் அதை அப்பப்போ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவோம். குவாலிட்டி சர்க்கிள் இஸ் குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஆன் சிமிலர் ஏரியாஸ், solve problems related to work, improve production techniques and improve quality. So the history எப்படின்னா, was started in 1962 in Japan. இவர்தான் is a creator of quality circles. Movement in Japan is coordinated by Japanese Union of Scientists and Engineers. In India, the quality circle is promoted by QCFI, Quality Circle Forum of India. The operation of quality circle.
அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் என்னன்னா ப்ராப்ளம் செலெக்ஷன். என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ப்ராப்ளமை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து அப்ரோப்ரியேட் சொல்யூஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரெசன்ட் சொல்யூஷன் டு மேனேஜ்மெண்ட் ஃபார் அப்ரூவல். இதுல இருந்து இந்த குவாலிட்டி சர்க்கிள்ல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போயிட்டு மேனேஜ்மெண்ட்ல போய் அப்ரூவல் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்யூஷன். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சால்வ் குவாலிட்டி சர்க்கிள். நீங்க எக்ஸாம்ல எழுதுறப்பவும் இப்படிதான் எழுதுங்க. பட் ஒரு லைனுக்கு பின்னாடி கீழே ஒரு இதை மட்டும் எழுதுனீங்கன்னா மார்க் தர மாட்டாங்க. ப்ராப்ளம் செலெக்ஷனா ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு எழுதுங்க. இல்ல ப்ராப்ளம் செலெக்ஷன்ல என்ன பண்ணுவாங்க அது தியரியில பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பிபிடி பிடிஎஃப் இருக்கு. Objectives of quality system. Create problem solving capability. Build an attitude of problem prevention. Reduce errors and enhance quality and productivity. Improve communication in the organization. இதுல improve communication இதுக்காக தான் இந்த குவாலிட்டி சர்க்கிளே கொண்டு வந்தாங்க. பிகாஸ் என்ன பண்ணா, கீழே இருக்க பாட்டம் லெவல்ல இருக்க ஒருத்தங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா டாப் லெவலுக்கு அது வேற மாதிரி மிஸ்இன்டர்பிரேட் ஆகி போகும். அதுக்கு தான் இதை என்ன பண்ணாங்கன்னா, இந்த கம்யூனிகேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணோம்னா, ஸோ அந்த டீம் கொண்டு வரோம். அப்போ அந்த டீம்ல யாரா இருப்பாங்கன்னா, சேஃப்டி கண்ட்ரோல்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, லேபர் சைட்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, மெஷின்ஸ் டிரான்ஸ்போர்ட் சைட்ல இருந்து ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ வேரியஸ் செக்டார்ஸ், அதாவது ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற வேரியஸ் செக்டார்ஸ்ல இருக்கிறவங்க அங்க இருப்பாங்க, அதுக்குள்ள இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து ப்ராப்ளம் வாங்கி இங்க கொடுத்து அதை கொண்டு போகும். Inspire more effective teamwork, decrease employees motivation. அப்போ increase employees motivation. இதனால தான் அந்த மோட்டிவேஷன். ஸோ தட் ஓகே, நம்ம என்ன சொல்றோமோ மேல இருக்குன்னு கேட்கறாங்கன்னா அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் ஆகும். டெவலப் ஹார்மோனியஸ் மேனேஜர் ஒர்க்ஸ் ரிலேஷன்ஷிப். ப்ரொமோட் காஸ்ட் ரிடக்ஷன். ப்ரொமோட் பர்சனல் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்டேஜஸ் இது ரொம்ப முக்கியம். இது இருக்கணும். இந்த குவாலிட்டி சர்க்கிள் ஒரு ப்ராசஸ் இருந்தா ஓகே, இதுக்கு மார்க் போட்டுருவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். இதுல வந்து நான் குவாலிட்டி சர்க்கிள் மெம்பர்ஸ் தான் பாட்டம் லெவல்ல இருப்பாங்க. அதுல இருந்து அதாவது நான் குவாலிட்டி மெம்பர்ஸ்னா யாருன்னா, யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க, அதுல இருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் எடுக்கணும் மெம்பர்ஸ். இப்போ அந்த மெம்பர்ஸ் வந்து லீடர்ஸ், அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டேட்டர், அப்புறம் கோஆர்டினேட்டர், அப்புறம் ஸ்டீரிங் கமிட்டி, டாப் மேனேஜ்மெண்ட். இந்த டாப் மேனேஜ்மெண்ட் தான் இவங்க வந்து அப்ரூவலுக்காக இவங்க கிட்ட தான் இந்த ஸ்டீரிங் கமிட்டி போவாங்க. அதுதான் இந்த சீக்வன்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் குவாலிட்டி சர்க்கிள். அப்போ ஸ்டீரிங் கமிட்டினா என்ன? This is at the top of the structure. It is headed by a senior executive and includes representatives from the top management, personnel and human resources development people. It establishes a policy, plans and directs a program and meets usually once in a month. இப்போ எந்த ப்ராப்ளம் வேணா மேலே கொண்டு போகும். இப்போ எல்லா ப்ராப்ளமும் அவங்க சால்வ் பண்ணணும்னா இல்லை. அப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம்னா எதுலாம் அந்த பாலிசியா இருக்கும். இப்போ இதுதான் எங்க பாலிசி, இது மீறி எங்களால வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதை படிதான் இருக்க முடியும், இதை தாண்டி நம்மளால போக முடியாது அப்படின்னு ஒரு அந்த பாலிசி பிளான்ஸ்ல இருக்கும். இருந்தாதான், இல்லைன்னா எல்லா ப்ராப்ளமும் மேலே கொண்டு போனோம்னா அது இரிட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு பாலிசி coordinator. He may be a personal or administrative officer who coordinates and supervises the work of the facilitators. Facilitator, he may be a senior supervisory officer. He coordinates the work of several quality circles through circle entities. அப்போ ஒரு குவாலிட்டி சர்க்கிள்னா ஒரு கம்பெனில நிறைய இருக்காங்க, நிறைய குவாலிட்டி சர்க்கிள்ஸ். அந்த நிறைய குவாலிட்டி சர்க்கிள்ஸ்ல இருக்கிற எல்லா ஹெட்டையும் இவர் பார்த்துக்கிறது தான் ஃபெசிலிட்டேட்டர். சர்க்கிள் ஹெட் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கிற ஹெட் லீடர், அவர் தான் சர்க்கிள். Circle members, they may be staff workers. Without circle members, the program cannot exist. They are the lifeblood of quality circles. So the benefits of QC quality circle: increased productivity, improved quality of work life,
boost employee morale, enhance creativity, improve teamwork, and employee environment. Okay. ஸோ இன்னைக்கு நான் என்ன நடத்தணுமோ அதை நடத்திட்டேன். பேசிக் இதை கொடுத்துட்டேன், குவாலிட்டி சர்க்கிள்ஸ் பற்றி கொடுத்துட்டேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ எனக்கு ஒரே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, ஓகேவா? என்னன்னா, ஏதாவது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு குவாலிட்டி சர்க்கிள், அது நீங்க சும்மா இதுல போடுங்க, கூகுளில் குவாலிட்டி சர்க்கிள்ஸ் ஹவு தே ஆர் அடாப்டட் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குவாலிட்டி சர்க்கிள். அதாவது ரியல் டைம்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சிஎம்ஆர்எல் எடுத்துக்கிட்டு சிஎம்ஆர்எல்ல அவங்க ஒரு குவாலிட்டி சர்க்கிள் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த குவாலிட்டி சர்க்கிள்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். யூடியூப்ஸ் நிறைய பாருங்க. யூடியூப்ஸ்ல வந்து வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட்ல குவாலிட்டி சர்க்கிள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க, அந்த மாதிரி நிறைய நிறைய யூடியூப்ஸ் பாருங்க. நிறைய ஜேர்னல்ஸ் படிங்க, குவாலிட்டி சர்க்கிள் இருக்கு, ஜேர்னல்ஸை பாருங்க. ஜேர்னல்ஸை பார்த்துட்டு ஒரு அப்ட்ராக்ட் மாதிரியா எனக்கு ஒன் பேஜ் ஒரு பேஜ்ல ஸோ அண்ட் ஸோ கம்பெனியில இந்த குவாலிட்டி சர்க்கிள் அடாப்ட் பண்றப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்போ இந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இல்லை கண்ட்ரோல் அஷூரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு இப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு நீங்க ஒரு லைன், அதாவது ஒரு பேஜ்ல நீங்க எழுதணும். ஸோ இதை வந்து என் கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க சப்மிட் பண்ணுங்க. நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து அசைன்மெண்ட்டா போடுறேன். இது என்ன அசைன்மெண்ட் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஆன் குவாலிட்டி சர்க்கிள் அண்ட் அதான் குவாலிட்டி சர்க்கிள் மட்டும் போடுங்க. இந்த மாதிரி போட்டு அதை பத்தி நீங்க ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா அடுத்த கிளாஸ் வந்து அறிவழகன் சார் வர வெபினார். ஸோ அந்த வெபினாரை நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணணும். மேபி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இதோட நோட்ஸ் வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் அனுப்பிச்சுடுறேன். யாராவது என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேளுங்க. ஸோ தட் இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். நான் போரிங்காக போயிட்டு
நான் இதுல ஒரு வீடியோ போறேன், அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணுங்க.
எனக்கு தெரியல ஏன் ஆடியோ ஒர்க் ஆகலன்னு நான் செக் பண்றேன் இது. இப்போ நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இது முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெபினாருக்கு சார் வந்து ரெடி பண்ணணும். ஸோ வெபினாருக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன் வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஓகேவா? இப்போ எந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா?